இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். அதிமுக திமுகவை வீழ்த்தி கேப்டன் தலைமையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். மதுரையில் நடந்த தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். ஆண்டுகளாக தமிழகத்தை சீரழித்து அதிமுக திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். பத்தான்கோட் தாக்குதல் சம்பவம் பாகிஸ்தான் குழு விசாரணை இன்று துவக்கம். இந்தியா முழுவதும் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டுவர பாஜக விரும்புகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். இந்தியாவை உலகமே வணங்க வேண்டும். RSS தலைவர் மோகன் பகவத் விருப்பம். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் அப்பாவி மக்கள் 70 பேர் உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழக மக்களிடம் அமோக ஆதரவு பெற்று வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஊழல் கட்சிகளான அதிமுக திமுகவை தமிழகத்தை விட்டு விரட்டுவதே தங்கள் கூட்டணியின் நோக்கம் எனவும் அவர் சூளுரைத்துள்ளார். தேமுதிகவின் தேர்தல் அறிக்கைகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் திருநெல்வேலி தூத்துக்குடியை தொடர்ந்து மதுரையில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவின் வரலாறு மற்றும் சாதனைகளை பட்டியலிட்டார். அதிமுக திமுகவை புறக்கணித்துவிட்ட ஊடகங்களும் நாளேடுகளும் தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணி குறித்து பேசுவதே தங்கள் கூட்டணிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என கூறினார். தங்கள் கூட்டணி வெற்றி பெற்று கேப்டன் தலைமையில் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். சேர்ந்தவர்களுக்கு திராவிட கழகம் கட்சி எப்படி வளர்ந்தது? இந்த மதுரையில எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா முதல் துவக்கமும் மதுரையில தான். எங்கள் திருமணமாகட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் சரி, அதுபோல எங்களது மாவட்ட செயலாளர் சிவமுத்துக்குமார் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கேப்டன் பதவி ஏற்பதும், அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்பதும் இதே மதுரை மாவட்டத்தில் தான் நடக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். உறுதியாக அந்த மீனாட்சி அருளோட இங்க இருக்கிறதே தர்கா, அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக சிவமுத்துக்குமார் அவர்களுடைய வாக்கு பலிக்கக்கூடிய அளவு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிச்சயம் மதுரையில் நடப்பதற்கு ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு நிச்சயம் நடக்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்த கட்சிகள் தற்போது விமர்சித்து பேசி வருவதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பழம் கனிந்து தேனில் விழுந்திருப்பதாகவும் இந்த கூட்டணி தமிழகத்தில் புதிய மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்லும் என்றார். லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கப்படும் என்றும் தங்கள் கூட்டணிக்கு அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவு கிடைத்து வருவதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சராகும் தகுதி கேப்டனுக்கு உள்ளதாக குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தனி மனிதராக அவர் படைத்த சாதனைகளை பட்டியலிட்டார். திமுக கூட்டணிக்கு போவாங்களா, பாஜக கூட்டணிக்கு போவாங்களா என்று கடந்த 4 மாதமாக ஒரே விவாதம் தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா. ஆனா கேப்டன் அமைதி காத்தார். கேப்டன் யாரையும் தேடி போல, கேப்டன் தான் வான்னு அழைச்சாங்க. பழம் நழுவி பாலம் விழுக போகிறது என்று சொன்னவர் தமிழகத்தின் மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள். அப்புறம் அண்ணன் வைகோ அதுக்கு கமெண்ட் கொடுத்தாரு, நஞ்சு கலந்த பால்ல தயவு செஞ்சு அந்த பழம் விழுந்துட கூடாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, இந்த பழம் கனிஞ்சு, ஏன்னா அவங்க கூட்டணி இதுல அமையல, அதனால அவர் இந்த பழம் கனிஞ்சு பாலா போயிருச்சுனார். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன், இந்த பழம் ஞான பழம், மக்கள் ஆதரவை பெற்ற பழம். இன்னைக்கு அந்த பழம் கனிந்து தேனில் விழுந்திருக்கிறது.
இருக்கிறது. நாளை ஆட்சி அதிகாரத்தில் அமரப் போகும் பழம் அந்த பழம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோட நான் சொல்றேன். கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு என்ன அவருக்கு தகுதி இருக்கு என்று நமக்கு வேண்டாதவர்கள் கேட்கிறாங்க. கேப்டனுக்கு தகுதி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? தனி ஒரு மனிதனாக மதுரையில் இருந்து சென்னைக்கு சென்று, அப்ப கலர் கிடையாது, தமிழ் சரியா பேச தெரியாது, தனக்கு என்று பின்பலம் கிடையாது, தனக்காக ஊக்கப்படுத்த ஒரு நல்ல தயாரிப்பாளர் இல்லை, ஒரு டைரக்டர் இல்லை, யார் துணையும் இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு தைரியத்தை மட்டுமே மதுரை மண்ணின் வீரனாக அன்னைக்கு சாதிச்சு காமிச்சு புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை வாங்கினார். இன்னைக்கு அவரை தேடி வராத ப்ரொடியூசரை இல்லை என்ற நிலையை உருவாக்கினார். எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்ட கடனை எத்தனையோ பேர் வந்து அடைக்க முடியாத நடிகர் சங்க கடனை ஒட்டுமொத்த நடிகர்களுடைய ஆதரவோடு சிறந்த முறையிலே பணியாற்றி அந்த நடிகர் சங்க கடனை முற்றிலும் அடைத்து அந்த டாக்குமெண்ட்டை பல ஆண்டுகள் கழிச்சு கொண்டு போய் சப்மிட் பண்ணார். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக ஒரு சிறந்த நடிகர் சங்க தலைவராக அன்னைக்கு நம்ம கேப்டன் ஒட்டுமொத்த திரையுலகினருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதிமுக திமுகவுக்கு மாற்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான் என மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தங்கள் கூட்டணியில் இடம்பெறும் தலைவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை கூற முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதே தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் நோக்கம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியுடன் தெரிவித்தார். இன்னைக்கு கேப்டன் கூட கை கோர்த்திருப்பவர்கள் யார்? அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் முத்தரசன் அவர்கள். 5 பேர் பாண்டவர்கள் அணி தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ தோத்ததா வரலாறே கிடையாது. பாண்டவர்களை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. இந்த 5 பேர் மேல யாராவது ஒரு ஊழல் வழக்கு சொல்ல முடியுமா? இந்த 5 பேர் மேல ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் சொல்ல முடியுமா? இந்த 5 பேர் மேல ஏதாவது ஒரு குற்ற வழக்கு சொல்ல முடியுமா? நல்லவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைத்த இந்த கூட்டணி நிச்சயமாக மக்களின் ஆதரவோடு திமுக அதிமுகவுக்கு மாற்று இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான் என்பதை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றத்திற்கான நாளுக்காக இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா மே 16 வரப்போது, போய் முதல்ல இந்த கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்ட போடணும், மாற்றத்தை தமிழ்நாட்டில் பார்க்கணும், நிச்சயமாக ஒரு மாற்று அரசியலை இங்க நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு அத்தனை மக்களும் இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 50 ஆண்டு கால 2 கட்சி ஆட்சியில் தமிழகம் எந்த வளர்ச்சியும் பெறவில்லை என குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழக பிரச்சினைக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதுவது ஒன்றையே ஜெயலலிதா வாடிக்கையாக வைத்துள்ளதாக அவர் விமர்சித்தார். மதுரை மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சியில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளையும் பட்டியலிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த், 5 ஆண்டுகளில் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் செயல்படுத்தாத அதிமுக வரும் தேர்தலில் சவக்குழியில் புதைக்கப்படும் என்றார். மேலும் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். கடந்த 50-60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார்? இது ஒண்ணுதான் என்னோட கேள்வி. இந்த 50-60 வருஷத்துல தமிழகத்தை ஆட்சி செய்தது ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக தான், வேற யாருமே கிடையாது. அப்போ இங்க இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்த்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் தீர்த்து வைத்தார்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அது காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாறு மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா தினந்தோறும் உட்கார்ந்து மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறது. எந்த ஒரு விஷயம்னாலும் கடிதம் எழுதுறதோடு அவங்க வேலை முடிஞ்சு போகுது. மற்றபடி எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே இந்த தமிழ்நாடுல நம்மளால பார்க்க முடியல.
அதிமுக திமுக மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கேப்டனுக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொண்டர்கள் மற்றும் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததாகவும், ஆனால் தேர்தல் வாக்குறுதிப்படி நடந்து கொள்ளாமல் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை தாறுமாறாக உயர்த்தியதால் கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக அவர் தெரிவித்தார். சட்டசபையில் கேப்டன் எதிர்த்து பேசியதை கண்டு ஜெயலலிதா தனது தூக்கத்தையே இழந்துவிட்டதாகவும் அவர் சாடினார். திமுக சரியா ஆட்சி பண்ணுதோ இல்லையோ வேற வழி இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம். அதிமுக ஒழுங்கா ஆட்சி பண்ணுதோ இல்லையோ வேற வழி இல்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். ஏன்னா அந்த ரெண்டு கட்சியை விட்டு இங்க யாரும் இல்ல. ஆனால் இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து உங்களுக்காக நான் இருக்கிறேன். அந்த மாற்று அரசியலை, அந்த மாற்று திருப்பு முனையை தமிழகத்தில் உருவாக்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று இன்றைக்கு தைரியமான முடிவெடுத்து கேப்டன் உங்களுக்காக வந்திருக்கார். அம்மாக்கும் ஓட்டு போட்டாச்சு, ஐயாவுக்கும் ஓட்டு போட்டாச்சு. உங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். உங்கள் அண்ணன் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திருப்பு முனையை ஏற்படுத்தி மாற்றத்தை உறுதியா கொண்டு வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படிம்பாங்க. கேப்டன் ஒரு கோல் பிக்ஸ் பண்ணா அந்த கோலை அடையாம விடவே மாட்டார். அதுதான் ஒரு வில். ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில இருந்து கேப்டன் மாறவே மாட்டார். அதுதான் ஒரு சொல். ஒரு இல் எப்படி ஒரு குடும்பம் இருக்கணும் என்பதற்கு தமிழக இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் சிறந்த உதாரணமாக இந்த மதுரை மண்ணின் மைந்தர் இன்னைக்கு ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்கிறார். ஒரு நல்ல குடும்ப தலைவருக்கு தன் நாட்டையும் நல்ல வழியாக கொண்டு செல்லும் தகுதி நிச்சயமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதே தங்களின் லட்சியம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூளுரைத்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெயலலிதா அரசு எந்த நிவாரண நிதியும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை அதிமுக அரசு பறித்து வருவதாக கண்டனம் தெரிவித்தார். தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே தஞ்சாவூரில் இன்று மாலை நடைபெறும் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பட்டியலிட்டார். பெண்கள், படித்த பட்டதாரிகள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் கான்கிரீட் வீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். பெண்களுக்காக கேப்டன் என்ன அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். முதல்ல பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் சுய காலில் நின்று யாரையும் நம்பி பொழைக்காம நீங்க தனியால நீங்க ஜம்முன்னு வாழணும்ன்றதான் கேப்டனுடைய முதல் எண்ணம். அதனால முதல்ல 25,000 பெண்களுக்கு நிச்சயமாக ஓய்வூதியம் நம்ம தரப்போறோம். எப்படின்னா இது வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 345 தாலுகா இங்க இருக்கு. வணிக வளாகம் கட்டி அதன் மூலமாக இருக்கிற கடைகளை நீங்க வாடகைக்கு எடுக்கலாம், இல்ல ஓனா நீங்க எடுத்துக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை முன்னேற்றலாம். செல்லம்மாள் பாரதி என்ற திருமண திட்டத்தை நம்ம பெண்களுக்காக கேப்டன் அறிவிச்சிருக்காரு. 1 லட்சம் ரூபாய்க்கு அரசாங்கமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு திருமணத்தை கம்ப்ளீட்டா செய்து கொடுப்பது. அப்படி யாருக்கும் அது வேண்டாம், எங்களுக்கு பேங்க்ல நாங்க கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும்ன்ற நிலைமை நிறைய குடும்பத்திற்கு. அந்த கடனை கட்ட முடியாம இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அதை உணர்ந்து கேப்டன் பேங்க் மூலியமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் திருமண லோன் நீங்க எடுத்துக் கொள்ளலாம் என்ற
தீர்ப்பை இன்னைக்கு கேப்டன் ஒரு விதியா போட்டிருக்கார். அந்த லோனை நீங்க சிறுக சிறுக அடைக்கலாம், அது வெறும் மிக மிக குறைந்த வட்டியில இருக்கும் என்பது இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். அதே மாதிரி இங்க அரசுக்கு கல்லூரி இல்ல, நிறைய பகுதியில நான் போய் பார்த்திருக்கேன், பெண்களுக்கான கல்லூரி கிடையாது எல்லா இடத்துலயுமே. ஆனா இது வரைக்கும் நம்ம 50 வருஷமா திமுக அதிமுக கேட்டோம், பல பகுதியில இன்னும் கல்லூரியே வரல. அது ஈஸியா ஒரே கல்ல 2 மாங்காய் என்ற மாதிரி மார்னிங் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலா நடக்கிற அந்த ஸ்கூல்களை ஈவினிங் பெண்கள் கல்லூரியாக மாற்றி அனைத்து பகுதிகளுக்கும் பெண்களுக்கு வேண்டிய அரசு கலை கல்லூரியை நியமிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதே போல இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லி ஒரு பக்கம் 100 நாள் வேலை வாய்ப்பு பெண்கள் போயிருக்காங்க, நாங்க பார்த்திருக்கோம். ஆனா அது 100 ரூபாயிலேயே 60 ரூபாய் 50 ரூபாய் தான் போகும், மீதி கமிஷனா இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தையும் மேம்படுத்தணும், அதன் மூலம் விவசாயத்தையும் மேம்படுத்தணும் என்று கேப்டன் சிந்திச்சார். ஏன்னா ஒரு பக்கம் நீங்க பாருங்க, விவசாயத்திற்கு கூலி ஆளே வரல, எங்களால விவசாயம் பண்ண முடியல என்று சொல்றாங்க. அதனால கேப்டன் பிளான் பண்ணிருக்காரு, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாய மக்களோட சேர்ந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தி விவசாயமும் பெருகணும், அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலம் வருமானமும் பெருகும். அந்த 100 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா தமிழக அரசு மூலமாக நமது கேப்டன் ஆட்சியும் தனியாக அவங்களுக்கு 150 ரூபாய் கொடுப்போம். இது இல்லாம விவசாயிகள் மூலமாக கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். சோ 2 பக்கமும் டெவலப்மெண்ட் நிச்சயமாக நடக்கும். அது உறுதியாக நம்ம ஆட்சி வரும் பொழுது செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு வெறும் மதிய உணவு தான் இருக்கு, காலை உணவு கிடையாது. நிறைய பிள்ளைங்க சாப்பிடாம வராங்க, கேப்டன் பார்த்திருக்கார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிவித்தது மதிய சத்து உணவு திட்டம். நமது கருப்பு எம்ஜிஆர் அறிவிக்கிறார், காலையும் அத்தனை மாணவர்களுக்கும் இலவசமாக பள்ளிக்கூடல கவர்மெண்ட் ஸ்கூல்ல உணவு வழங்கப்படும். எல்லாமே சத்துணவு, நல்ல ஸ்ட்ரெங்க் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு, காலை உணவும் மாணவர்களுக்கு வழங்கப்படும். சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கண்ணு டிஃபெக்ட் இருக்கு, அது முறைப்படி ஸ்கூல்லயே ஆண் பிள்ளை பெண் பிள்ளைக்கு செக் பண்ணி டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு கண்ணாடியும் நிச்சயம் நாம வழங்குவோம். அதே மாதிரி 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள், புக்ஸ், யூனிஃபார்ம் நிச்சயமா தருவோம். இலவசம்னா 2 விஷயத்துல தான் நம்ம கவர்மெண்ட் இலவசம், ஒன்னு கல்வி, மற்றொன்று மருத்துவம். இது 2 மட்டும்தான் முற்றிலும் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க எடுத்துக்கங்க, நான் போய் பார்த்திருக்கிறேன். சின்ன சின்ன வில்லேஜ்ல ஒரு பாழடைஞ்ச கட்டடத்தை இந்த ஹாஸ்பிட்டல் காமிப்பாங்க, நான் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே அங்க இருக்காது. அதெல்லாம் கேப்டனும் பார்த்திருக்காரு. சோ என்ன கேப்டன் பிளான் பண்ணிருக்காரு, இருக்கிற கட்டடங்களை எல்லாம் புதுப்பிச்சு எல்லா இடத்திலும் 24 hours மருத்துவமனை வசதிகளை உங்களுக்கு உருவாக்கி குறைந்த விலையில மருத்துவ வசதியோட செவிலியர்கள் டாக்டர்களோட அத்தனை பகுதிகளுமே நிச்சயமாக மருத்துவமனை வசதியை உருவாக்கி தருவோம். கொஞ்சம் காசு கொடுத்தா போதும் எல்லா டைப் ஆஃப் மெடிசன்ஸ் நீங்க வாங்கலாம். நிச்சயமா நம்மளால முடியும். இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய அம்மா மருந்தகம்னு ஒண்ணு போட்டிருக்காங்களே, பாத்தீங்களா? அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த மெடிசின்ஸ் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறாங்க. இதை வச்சு இவங்க ஒரு கடை போட்டு அதுக்கும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க, அம்மா மருந்தகம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஸ்டிக்கர் ஆட்சி என்றாலே அது ஜெயலலிதா ஆட்சின்னு ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் தேவை கிடையாது. கேப்டனுடைய மனசு மக்கள் மனசுல இருக்கு. எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு லோகோ தான் இருக்கும், வேற யார் மூஞ்சியும் இருக்காது. அதனால இலவசமாக மருத்துவம், இலவசமாக கல்வி, சமநிலையான கல்வி எல்லா மக்களுக்கும் தரப்படும். எல்லாருக்கும் வீடு வழங்கப்படும். யார் யாருக்கு வீடு இல்லையோ குடிசை வீடுக்கு பதிலாக நல்ல முறையாக வீடு வழங்கப்படும். நிச்சயமா சொல்றேன். அது வெறும் 750 சதுர அடியில நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போதும். ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடும் நிச்சயமாக நம்ம உருவாக்குவோம் என்பது கேப்டனின் லட்சியமான கனவு. அது தமிழ்நாட்டில் இனிமே குடிசை வீடு இல்லை என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் வீடை உருவாக்குவோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். பதான்கோட் தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரிக்க இந்தியா வந்துள்ள பாகிஸ்தான் விசாரணை குழு இன்று முதல் விசாரணையை துவங்க உள்ளது.
பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தின் மீது பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தாக்குதல் நடத்தியதில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு படை தலைவர் தலைமையில் 5 பேர் அடங்கிய கூட்டு விசாரணை குழு நேற்று டெல்லி வந்தது. இதனிடையே பாகிஸ்தான் குழுவினர் இன்று விசாரணையை துவக்க உள்ளனர். நாளை சிறப்பு விமானம் மூலம் பத்தான்கோட் செல்லும் இக்குழுவினர் விமானப்படை தளத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்த உள்ளனர். அத்துடன் இந்த வழக்கில் சாட்சிகளாக உள்ள பஞ்சாப் காவல்துறை கண்காணிப்பாளர் சல்வீந்தர் சிங் மற்றும் தாக்குதலில் காயமடைந்த 17 பேரிடம் பாகிஸ்தான் குழுவினர் விசாரணை நடத்துகின்றனர். இந்தியா முழுவதும் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டுவர பாஜக விரும்புவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஒரு நாள் முன்னதாகவே ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாஜக மற்றும் RSS இந்தியா முழுவதும் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டுவர விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் உத்தரகாண்டில் நடந்திருப்பது ஜனநாயக படுகொலை என ஆம் ஆத்மி தலைவர் அசுதோஷும் கருத்து தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். வணக்கம்.